தாங்கி மித்தி மித்தந்த கோனாரே தீங்கி மித்தி மித்திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே. சரணம் 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 குருவின் திருவடி சரணம். சரணம் 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 குருவின் திருவடி சரணம். போன மாதம் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்கினார். நான் உள்ளே இந்த சாமியை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னார். எடுத்துக்கப்பான்னு அப்போ பேசிக்கின்னு இருந்தேன் நான். அவர் அழுதுன்னுக்கிறார். நான் சொன்னேன், இங்கே வந்தால் அழுவக்கூடாது, சிரிக்கணும். சிரித்தா போதாது, சிந்திக்கணும். சிரிச்சிட்டின்னா விடை கிடைக்காது, சிரிச்சிட்டு சிந்திச்சின்னா விடை கிடைக்கும். சிந்திச்சு பாருப்பான்னு. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சாமி, ஒரு 10 பேர் சீடருங்களை வச்சுக்கினாவே அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. அவரை பார்க்கணும், நான் டைம் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர்கிட்ட நேரடியாக பேச முடியாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரங்க, இவ்வளோ படித்தவங்க வந்து உங்கள் காலில் ஊறாங்க. ஆனால் எங்கள் கூடவே சாப்பிட்றீங்க, எங்கள் கூடவே படுக்கிறீங்க, எங்கள் கூடவே உட்காந்துக்கிறீங்களே, இது எப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா, உபதேசம் கொடுக்கும்போது நான் குரு, நீ சீடன். வெளியே வந்தால் நீ நானும் ஒன்று தான். உனக்குள்ளக்கிறது தான் எனக்குள்ளக்குது, எனக்குள்ளக்கிறது தான் உனக்கு, இல்லைன்னா வேற்றுமைக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம மனசை நம்ம சீர்படுத்திக்கணும். அப்போ தான் வேற்றுமை வராது அடுத்தவங்ககிட்ட. நான் உயர்ந்தவனா நினச்சேன்னாலும் இன்னொருத்தனை தாழ்ந்தவனா நினைப்பேன். நானும் இன்னொருத்தனை தாழ்ந்தவனா நினச்சேன்னா இன்னொருத்தன் என்ன தாழ்ந்தவனா நினைப்பான். அப்போது எனக்கு உயர்ந்தவனும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவனும் இல்லை. எல்லாரும் சமம்னு நினச்சிட்டின்னா என்னை எவனும் தாழ்த்த மாட்டான், நான் எவனையும் தாழ்த்த மாட்டேன். அந்த மாதிரி இந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. அதை தான் இவ்வளோ பேசினுக்கிறேன். 13 வருஷமாக பேசிக்கிறேன். இப்படி சொல்லுங்க சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லணும். சொல்கிறான், மனுஷன் முதல்ல எப்படி வாழணும், எங்கே போனாலும் ஒரு அடக்கம் இருக்கணும், எதையும் தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கணும். ஆனால் அடக்கத்தோட ஆன விருப்பமாக இருக்கணும், ஆணவத்தான விருப்பம் இருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஒன்று மனுஷன் தூங்கணும், இல்லை மனுஷன் மூச்சுங்கணும். 2 தானே மனுஷனுடைய நிலை. ஆனால் 5 நிலை இருக்குது. ஆனால் 5 நிலை எல்லாரும் மனுஷன்தான். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அந்த 5 நிலை என்னான்னு சொல்கிறேன். ஜாக்கிரதான்னா மூழ்ச்சின்னு இருக்கிற நிலை. எது வந்தாலும் நமக்கு தெரியும், எது நடந்தாலும் நமக்கு தெரியும். இதுக்கு பேர் ஜாக்கிரதான்னு பேர். உறக்கான்னு ஒன்று இருக்குது, தூங்கிக்கினே இருக்குது, எது நடந்தாலும் தெரியாது, நம்மளே இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. அது தூக்க நிலை. தூக்கத்திலேயே ஒரு கனவு காண்ற நிலை. தூக்கமும் இல்லை, முழிப்பும் இல்லை, அது ஒரு கனவு நிலை. அதுக்கு பேர் சொப்பனான்னு பேர். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா, இது சராசரி மனுஷனுடைய எல்லா மனிதர்களும் நடக்கிற தூக்கம் இது. ஆனால் இதை கடந்து ஞானிக்கு நடக்கிற தூக்கம் 2 இருக்குது. துரியம், துரியாதீதம் அப்படின்ட்டு. துரியம் என்னன்னா, நீ உட்காந்துக்கிற ஒன்று தூங்குவேன், இல்லை மூச்சுன்னு இருப்பேன். அவன் தூங்கவும் இல்லை மூச்சுன்னு இல்லை, 2க்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பான். அதுதான் தூங்காத தூக்கம். இந்த தூக்கம் எல்லாருக்கும் வருமானா? எல்லாருக்கும் வராது. அந்த பாதையில் போனவனுக்கு மட்டும்தான் வரும். அதனால் சொல்கிறான், இது எப்போ வரும் இந்த தூக்கம்னா, இந்த ஐம்புலனுடைய ஆதிக்கம் எப்போ அடங்குதோ அப்போ தாண்டா வரும்ன்றான். நான் இருக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் பேசுகிறேன் போது வராதுடு அப்படின்றான். அதனால் சொல்கிறான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். சரி, இப்படி தூங்கினா என்ன பாருவோம்? நீங்கா சிவயோக நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்குவது எக்காலம். அது என்ன தூக்கண்டான்னா மனித தூக்கம் இல்லைடா, அது சிவ யோகண்டாதுன்றான். அந்த மாதிரியான தூக்கம். அதில் என்ன தெரியுன்னா, உலகம் தெரியாதுடா, கடவுள் தெரிய வேண்டாம். அப்போது நம்ம அந்த நிலையை போனால் தான் அதை பற்றி உணர முடியும். தெரியாத கீழே உட்காந்து ஆகாயத்தில் என்னாக்குதுன்னு கேட்டோம்னா புரிஞ்சிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, அதை காட்டவே முடியாது. போய்ப்பார், அப்போ உனக்கும் உண்மை புரியும். அதனால் சொல்கிறான், அப்படி தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கி வந்து நீங்கா சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம்.
ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கு மறுப்பதற்கு. மனுஷன் ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறான், அவனுக்கு 1000 கஷ்டங்குது. ஆனால் அந்த நண்பனுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு என்னுடைய கஷ்டம் அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் எனக்கு அசிங்கம். அதனால் வரட்டு கௌரவத்துக்காக அவங்ககிட்ட சிரிச்சு பேசின்னு இருப்பேன். அப்போ அவனே நினச்சிப்பான், இல்லை நம்ம நண்பனால் சந்தோஷமாக இருக்கிறான், வீட்டுக்கு போனால் உதப்படுவான். இது உள்ளுக்குள்ளவே வாடுறான் அவன். இது எப்படின்னா எந்த நேரமும் அவனை விட்டு நீங்கவே இல்லை. அது ஓயா கவலையாம். சரி, இந்த ஓயா கவலையை விட்டு விலகணும்னா எப்படிறான்னா, நீ மனசை விட்டு விலகணுன்றான். மனசை விட்டு விலகுன்னா அந்த ஓயா கவலை உன்னை விட்டு விலகிட்டான்றான். அதனால சொல்கிறான், ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல், வெளி தெரியாதது உனக்குள்ளவே நீ ஒடைவ, உள்ளுடைந்து வாடாமல். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலும். மாயா பிறவி மயக்கறுத்து ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வது எக்காலும். காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது எக்காலம். இரவு பகல் அற்ற இடம் ஒரு இடம், அது காயா புரிக்கோட்டைன்னு பேர். அங்கே வெயிலும் கிடையாது, இருளும் கிடையாது, அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்னப்பா வேணும் அப்படின்னா, இறைவனுடைய சக்தி உனக்கு கிடைக்கணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில். இது ஏதோ பேசிட்டு நடந்து போயிடுற விஷயம் இல்லை. இது எவ்வளோ பெரிய சிரமம்னுட்டு. ஆனால் இந்த சிரமத்தை நீ உணரணும் சொன்னால் உபதேசங்கள் வாங்கி அதில் பயணம் பண்ணினா தான் அது தெரியுமே தவிர, உபதேசங்கள் வாங்காமல் இதுக்கு பயணம் பண்ணாத வாயால் உதட்டால் நாக்கால் பேசின்னு இருந்தால ஒரு விடையும் கிடைக்காது. அறியலாம். மௌனமாக இருக்க முடியுமா உன்னால? ஏமா எது மௌனம்? மௌனமாக இருந்தோம்னா வேலை செய்ய முடியுமா? அப்புறம் நீ எப்படி பழிப்ப? ஏமா அது மௌனமாக அது பேர். ஆடு மாடு கூட மௌனமாக தாங்குது. நீ என்ன மனுஷன் போய் மௌனமாக்குறன்ற? எந்த மாடாவது ஒவ்வொன்று கத்திக்கினா போகுது, மௌனமாக தான்ப்பா போகுது. நான் கடவுளை அறிஞ்சிச்சு. பட்டியில் ஆடு கட்டிட்டீங்கன்னா 100 ஆடு ஒன்றா சத்தமே இல்லை, அது பட்டும் கிடக்குது. மௌனம் தான் அது பேர். அது இல்லை மௌனம். இந்த மௌனம் சூத்தில் ரத்தம் கொட்டிட்டோம், வேலை வெட்டி செய்ய முடியாது. 3 வீட்டில் உட்காந்துன்னு சோறாக்கின்னு கடைக்கு போய் லெட்டர் எழுதி கொடுத்துக்கிறது மௌனம் இல்லை. மௌனம்ன்றது அது வேறு பெருசு. அதை செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ வேலை வெட்டியெல்லாம் மறந்துடணும், குடும்பத்தை மறந்துடணும் மௌனத்தில் இருந்தீங்கன்னா. அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா மௌனமாக தாங்கிற. 1 ஹவர் படிக்கிறியா? அதான் மனதால் யோசிக்காமல் எப்படி இருப்ப சொல்லு. அப்போ மனதாமல் யோசிக்கலன்னா நீ வேலை வெட்டி செய்ய முடியாது. உலகம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. முடியுமா உன்னால்? அரை மணி நேரம் மௌனம் சும்மா இல்லை நைனா, விளையாட்டு இல்லை. இது ரொம்ப கடினம். உட்கார். பன்னெண்டு வருஷமாகிறாரு, 10-11 வருஷமாகிறாரு. இவர் பேர் அந்தோனி ஜெபராஜ், சைதாப்பேட்டிலேருந்து வர்றாரு. 11 வருஷமாகிறாரு. மௌனத்தில் இருக்க ட்ரை பண்ணுறாரு, முடியல. வாயெல்லாம் வெந்துடும், தண்ணி கூட குடிக்க முடியாது மௌனம். சும்மா வாய் மூடிக்கின்னு நான் மௌனங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதங்கன்றதில்லை. அதுக்கு ஒரு இடங்குது உடல்ல. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா வாயில் ரத்தம் கொப்பளிக்கும். அதையெல்லாம் தாண்டி நிற்கணும். அதான் ஞானம். சொல்லுப்பா. இது வரைக்கும் சிஷியன் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் சிஷியனா ஏற்கனம்னா என்ன நிலையை அவங்ககிட்ட இருக்கணும்? நான் சொல்கிறது இல்லை, பின்வாங்க. பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துடணும், குடும்பத்தை விட்டுட்டு வந்துடணும், வேலை வெட்டி விட்டுட்டு வந்துடணும், பிச்சை எடுத்து துண்ணணும்னு இதெல்லாம் கேட்டால் என் சிஷியன். யாருன்னா கேட்பா நான் சொல்லு. சரி, ஒருத்தன் கூட கேட்கல. ஒரு சிஷியை வந்து குருவை எப்படி ஏற்றுக்கணும்? குரு சொல்கிற வழிபடி நடந்தான்னா உண்மையான சிஷியன். சரி, குரு சொன்னது சொல்லின்னு பாரு. அந்த ஆளுக்கு வேலையில் வயசாகி போய் நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் வச்சுன்னு போனால் அவன் சிஷியனுக்கு சும்மா சொல்லின்னு பார்த்தோம். இப்போ என்ன கூட ரோட்லாம் குரு வணக்கம் குரு என்னுவான், சாமியே வணக்கன்னுவான். நான் சாமியும் இல்லை குருவும் இல்லை, நான் சாதாரண ஆசாமி. அப்படி தான் நான் நினச்சி போகிறது. ஐயா, இப்போ வந்து நீங்களும் வந்து இப்போ சிஷியனா ஏற்றுக்கிற நிலை இல்லை நீங்கள் சொல்கிற இதில். ஆமாம். நானும் உங்களை வந்து குருவா வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து முடியாது. நான் இப்போ மானசீக குருவா உங்களை நான் ஏற்றுனேன். அது நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம். கடவுளை கூட நான் மானசீக கடவுளாக்குறேங்க,
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே ஒரு மகான் இறந்துட்டு போயிருப்பார். அவரை இவன் சொல்லுவான், நான் மானிசுக்கு குருவாக ஏற்றுக்கணுங்க. என்ன மானிசம்? அவன் சொன்னதை கேட்கணும், அவன் தான் சிஷியன். மானிச குருன்னா மானிசம் இல்லாத குருன்னாக்குது. சும்மா நீ நம்மளா ஒரு பிரமை, அவர் எனக்கு குருங்க, அவருக்கு சொற்படி நான் கேட்பேங்க, அவர் வழியை நான் பின்பற்றுங்க, இதெல்லாம் சொல்லிக்கலாம். இதான் மானிச குரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்? எப்படி குருன்னா என்ன அர்த்தம்? குருன்னா தேடல், அது உன் மனகுரு, அது மனகுரு, மனகுரு. ஆனால் உண்மையான குரு சொல்றத ஒரு சீடனால நிற்க முடியாது இந்த காலத்தில். நேற்று கூட ஒரு விஷயம் கேட்டார். கௌதம புத்தர் பெரிய மக்கான், அவர் சீடருங்களே விஷம் வச்சு கொண்டாங்க. எப்படி சீடர்னு சொல்றது? அவ்வளோ பெரிய மகான் சொல்லுங்க, கொல்ல முடியுமா? இல்லை அவ்வளோ பெரிய மகானுக்கு சீடருங்க கொல்ல போறாங்க தெரியாதா? சொல்லு. அப்புறம் எப்படி சீடன்? எல்லாம் சீடன் தான், பேர் என்னமோ சீடன் தான், ஆனால் செய்தானே. முந்தா நாள் கூட ஒரு அம்மா எங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஏதோ ஒரு இதில் இருந்தாங்க, கேரளாவிலேருந்து. அவங்க இருந்த ஆசிரமத்தில் அந்த குருவை சீடன், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கொண்டு போட்டாராம். இவெல்லாம் சீடன், சீடன் தானே இவ்வளோ நாள் சொல்லியிருந்தான், சீடன் எப்படி ஒத்துக்கிறது? அதனால் பேசுறதெல்லாம் வேற, கடைப்பிடிக்கிறது, கடைக்கு அது வைராக்கியத்தோடு நிற்கிறது வேற. அது சாத்தியம் இல்லாது, இந்த காலகட்டத்துக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சிஷியனுக்கு தெரியப்படுத்துறது ஒரு குரு வந்து தெரியப்படுத்தினா எல்லாரும் நீங்க பிறந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே தெரியப்படுத்திக்கிட்டாங்கிறாங்க. உன் தாய் ஒன்று தெரியப்படுத்தினா, உன் தகப்பன் ஒன்று தெரியப்படுத்தினா, நீ படிக்க போன இடத்துல ஒன்று தெரியப்படுத்தினா, நீ பழகின நண்பர்கள் ஒன்று தெரியப்படுத்தினா, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் தெரியப்படுத்திக்கிட்டாங்கிறாங்க. ஆனால் 1000 பேர் உங்களுக்கு எதை தெரியப்படுத்தினாலும் உங்கள் மனம் எதை ஏற்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. தெரியப்படுத்த இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் தெரியப்படுத்த நம்ம எடுத்துக்கணும்னு யாரும் எடுத்துக்க மாட்டோம். உங்கள் மனசுக்கு ஒரு சொல்கிற சரி எனக்கு பிடிக்குது எடுத்துக்கிறேன், அட அந்த அளவுக்கு வேற இல்லையா அந்த சொல்லுவேன், அப்படி தான் போகும் உலகம். இதுதான் மனசுனுடைய செயல்பாடு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் வந்து சொன்னீங்க. அந்த பதில் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பதிலுக்கு நான் விடை ஆராய்ஞ்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு பதிலில் எனக்கு விடை கிடச்சிச்சு. அது நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ வந்து நான் கேட்டேன், மறுபிறவி வேணாம் என்னட்டு ஏன் மகான்கள்லாம் சொல்கிறாங்க, இது வந்து படைப்பில் அற்புதமான தானே மனித பிறப்பு அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா, அவங்க நிலைக்கு அது சரி, உன் நிலைக்கு நீ சொல்கிறது சரின்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து இதுதான் நான் மானசீகமாக அவரை குருவாக ஏற்றுக்கணும். என்னடா இப்படி பதில் சொல்லிட்டாரன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யோசித்தேன். அப்புறம் சாப்பிட்டு நானே வந்து அவர் என்ன சொன்னார், அவர் கேள்வி நான் நீ நினைக்கிறது உனக்கு சரின்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன நினைக்கணுன்றது இவர் மானசீகமாக எனக்கு குருவாக இருந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்ல அதுதான் இது வந்து இப்போ நான் இந்த மீடியாவில் பேசுகிறேன். முந்தா நாள் ஒரு அம்மா சிங்கப்பூரில் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க நிறையா இந்த மாதிரி அன்னதானத்துக்கு அதுக்கு இதுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, எத்தனையோ ஆன்மீகம் நெட்டில் வருது, ஆனால் இந்த மாதிரி தெளிவான ஆன்மீகம் யாருமே சொல்லலை. நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க, இவ்வளோ பேர் செலவாகுமா? உடனே நேற்று காலையில் 30,000 ரூபாய் அமைச்சுக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, என்னங்க நான் உங்ககிட்ட உங்கள் தோட்டத்தை பார்த்து எவ்வளோ எதிர்பார்த்துங்க, நீங்கள் ஒன்றுமே விஷயம் இல்லைங்கன்னு எனக்கு தெரிஞ்ச தம்ப சொல்ல முடியும்ட்டு. ஏன்னா நான் பேசுகிறதே ஒருத்தனுக்கு பிடிக்கும், நான் பேசுகிறதே ஒருத்தனுக்கு பிடிக்காது. ஒருத்தன் நான் பேசுறதை ஏற்றுப்பான், ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான். எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நான் விரும்பக்கூடாது, யாருமே ஏற்றுக்க மாட்டான்னு நான் அவநம்பிக்கப்படக்கூடாது. இதுதான் உலகம். அதனால் அது இல்லை கிடைக்கும். அது உங்களுக்குள்ளே உங்கள் மனத்துக்குள்ளே கேள்வி கேட்கும்போது எப்பவுமே இந்த பாதையினுடைய நிலையே என்ன தெரியுமா? இந்த பாதையில் வர்றதுக்கு முன்னே மனுஷனுக்கு பல சந்தேகங்கள் மனசுக்குள்ளே வர்றது இயற்கை. இந்த சந்தேகங்களை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டால் தெரியுமா, இவரை கேட்டு பார்க்கலாமா, அப்போ அவர் தெரியலன்றார், இன்னொருத்தரை கேட்டு பார்க்கலாம், இப்படியே தேடும். எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசில் ஒரு கேள்வி எழுந்ததுன்னா இன்னொருடைய மனுஷனுடைய மனசில் அதுக்கு பதில் எழுந்திருக்கும். ஆனால் அந்த மனுஷன் யாருன்னு தெரியாமல் இருக்கும். இதை தேடிக்கினே போகும்போது ஒரு இடத்துல கிடைச்சிடும். அவன் இவ்வளோ பேரை தேடிக்கினே போன உடனே அந்த விடை எங்கே கிடைச்சதோ அங்கே ஸ்டாப் ஆகிடுவான், நின்றுடுவான். ஏன்னா அவன் தேடினது கிடைச்சி போச்சு. அதுக்கப்புறம் அவன் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் சில பேருக்கு விடையே கிடைக்காம தேடி நிற்பான். ஏன்னா அந்த கேள்விக்கு விடையே இருக்காத கேள்வியை கேட்டுன்னு தெரிவான்.
ஒரு கேள்வி இருந்தால் விடை இருக்கணும். ஆனால் விடையே இல்லாத கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாளில் விடையே கிடைக்காது. அவனுக்கு எங்கேயுமே பதில் கிடைக்காது, அவனுக்குள்ளவே அவன் அழிஞ்சிடுவான். இப்படி சில விஷயங்கள். இந்த உலகம்ன்றது ஏன்னா, இப்போ ஒரு தாய் வயிற்றில் ஒரே தாய் ஒரே தகப்பன், 2 பிள்ளைங்க பிறகுது. அப்போது ஒரு தாய் விந்தில் ஒரு தகப்பனுடைய விந்தில் பிறந்த குழந்தை ஒரே மாதிரி தாய் மாதிரியே இருக்கணும், தகப்பன் மாதிரியே இருக்கணும். தாய் குணமே இருக்கணும், தகப்பன் குணமே இருக்கணும். 2க்கும் 2 பிள்ளையும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த புள்ள 2க்கும் ஒரே குணம் இருக்கணும். ஆனால் 2 புள்ளையில் ஒரு புள்ளையும் கத்தி எடுத்து வெட்டிக்கிறான். ஏன்? ஒரு தாய் வயிற்றில் பிறந்த புள்ளையை இந்த மன வேற்றுமை வரலாமா? ஏன் வந்தது? அவன் உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு எண்ணங்கள் தோன்றுச்சு, இவன் உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இவனுங்களுடைய எண்ணங்கள் தோன்றுச்சு, அவனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு விடை கிடைச்சது, இவனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு விடை கிடைச்சது. அப்போது 2 சில நேரத்தில் ஒத்து போகுது, சில நேரத்தில் எதிர்த்து நிற்குது. ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்க தான். ஒரு தாய் வயிற்று பிள்ளைக்கே இவ்வளோ வேற்றுமை இருக்குதுன்னா, வேறு வேறு தாய் வயிற்றில் வேறு வேறு தகப்பனுக்கு போந்தவனுக்கு எவ்வளோ வேற்றுமை இருக்கும்? அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம நம்பவே கூடாது. நம்பினா நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் நம்புறதே கிடையாது. சொல்லுங்கம்மா, சொல்லுப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நேற்று ஒரு அம்மா தூக்கு போட்டு செத்துட்டாங்க நம்ம வீட்டாண்ட. நான் இங்கே இருந்தேன். அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, நிறைய சொத்து இருக்குது. கார்பரேஷனில் அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்தார். காலையில் வட்டி, ஸ்பீட் வட்டி, வார வட்டி, மாத வட்டி, இப்படி பல வட்டிங்களை கொடுத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. போதாதா சாப்பிட? பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க, போதும் இல்லை? தன்னை மேலே போய் கேஸு போட்டாங்க. கேஸு தோத்துச்சு. நேற்று காலையில் தற்கொலை பண்ணிக்கினாங்க. இது எதை சம்மந்தப்பட்டு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? இதுக்கு எது காரணம்? எல்லா வசதிக்குது. இதுதானே மனுஷங்கிட்ட இருக்குது. இதனால தானே அழிவு வருது. இதை தான் திருத்திக்குங்கோன்றேன், இதை தான் சொல்லிக்கிறேன். இவர் சொன்னார் தெரியுமா, காலையில் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு. அந்த வார்த்தை வரணும். 1000 ரூபாய் சம்பாரிச்சேன், நான் நல்லா இருக்கிறேங்க, போதுங்க. எனக்கு 5000 ரூபாய் வந்து போதுங்க, எனக்கு 5000 ரூபாய் வந்துங்க. 5000 ரூபாய் வரும்போது 50000 ரூபாய் போதா, 5000 ரூபாய் பத்தாது, 50000 ரூபாய் ஓணும் நினச்சிட்டிங்கன்னா 1 கோடி வந்தாலும் பத்தாது. அப்போது இந்த இன்பமும் துன்பமும் எங்கே இருக்குது? வெளி உலகத்தில் தானே, இல்லை உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அப்போ உன் மனசை சீர் பண்ணுங்கன்னு சொல்லிங்கிறேன். அதுக்கு தான் மனசை சுத்தம் பண்ணிட்டீங்களாவே உங்கள் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருப்பீங்க. மனசில் 1000 எண்ணங்களை போட்டு சொருவித்தீங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்வு வாழ்வீங்க. முதல்ல மனசு தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பேஸ். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். மனசு இருந்து உருவம் இருந்தால் அவன் ஞானி. மனசு மறைஞ்சதுன்னா, மனம் போனால் அவன் பிணமாயிடுவான். இதுதான் உலக வாழ்க்கை. இல்லை நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், இல்லை நீ சொன்னதெல்லாம் சத்தியம், யாரும் சொல்ல முடியாது. அவன் சொல்கிறது அவன் சத்தியம். நான் பேசுறதெல்லாம் எனக்கு சரி, நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சரி. இல்லை நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்கள் பேசுகிறீங்க, அது உங்களுக்கு சரி. சரின்னு தானே பேசுகிறீங்க, சரி இல்லைன்னா பேச போகிறதே இல்லை. உங்களை நான் குருவா ஏற்றின பிறகு நீங்கள் சொன்னது சரின்றதுக்காக என் மனசு வந்து அதை ஐயா யோசிச்சது. நான் தான் சொல்கிறேன். இருக்கட்டும் கிடைக்கட்டும், நல்லது, நல்ல விஷயம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு ராமகிருஷ்ணருடைய சீடர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு சீடர் மட்டும்தான் தெரியும், விவேகானந்தர். ஏன்? அவர் தான் வெளி உலகத்துக்கு இந்த குருவை வெளிப்படுத்தினார். நான் பல முறை சொல்லுவேன், எந்த ஒரு குருவோ எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் இப்படிப்பட்டுவேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், குருவுக்கு தகுதி இல்லாதவன். எந்த ஒரு குரு எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை, பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஒரு சேர் ஒன்று செய்தார். எனக்கு போன மாதம் தான் உபதேசம் வாங்கினார். ஒரு சேர் செய்தார். அது செங்கோல் கிங்கோல்லாம் வச்சு அந்த நித்யானந்தா சார் மாதிரி பண்ணிட்டார். அதை பார்த்த உடனே நான் பயந்தே போயிட்டேன். இது என்னடா வம்பு, நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த சேர்னுடைய ஆடம்பரம் அப்படி இருக்குது. அப்பா நான் சொன்னேன், நான் சாதாரணமாக உட்காருவேன், இந்த ஆடம்பரம் வாழ்க்கைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், 2 சேரு ஒரு சோபா ஒன்று செய்து அனுப்பிச்சிட்டார். அந்த சோபாவில் கூட என்னால் உட்கார முடியல. ஏன் உட்கார முடியல? நீ நானும் ஒன்று இல்லையா? உன்னை நான் கீழே உட்கார வச்சு நான் மேலே உட்காந்து என்ன அர்த்தம் அது? அப்போ என்னமோ நான் வானத்துலேருந்து குச்சா மாதிரியும் நீ மண்ணிலேருந்து வந்த மாதிரியும் இல்லை வருது. இந்த வேற்றுமையே விரும்புறதில்லை நான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்னொன்னையும் தாண்டி வான்னு சொல்லிட்டு சொர்க்க நரகம் எதுக்குங்க ஐயா?
சொர்க்கம் நரகம் உன் வாழ்க்கை தான்மா சொர்க்கம் நரகம். உன் வாழ்க்கை தான் சொர்க்கம் நரகம்னு ஒரு கம்பெனி வச்சுக்கின்னு இல்லை. அங்கே கூட கம்பெனி இருந்ததுன்னா நான் வேலைக்கு கூட போய்டும், பொழப்பில் தான் சுற்றின்னு கிடக்கிறேன். அதனால் சொர்க்கம் நரகம்ன்றது என்ன? இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, இன்றைக்கி 500 ரூபாய் தான் செலவு பண்ணுவேன். 500 ரூபா எனக்கு மிச்சம்பா, சந்தோஷமாக இருக்குது. இது சொர்க்கம். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. என்ன 1000 ரூபாய் இருக்குது, 4 விருந்தாளி வந்துடுச்சு, இன்னும் 2000 ரூபாய் கடன் வாங்கி போடணும். இது நரகம். அப்போ நரகம் சொர்க்கம்ன்றது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துக்கிற வாழ்க்கையில் இருக்கிறத தவிர தனியாக கம்பெனி ஒன்று வச்சுன்னு இல்லை. ஆனால் யமனை அந்த இடத்துல போட்டு மரணத்துக்கு பேர் யமம்மா. மரணம் நடந்தால் அது யமான்னு அர்த்தம். அதனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க யமன்னுட்டு. ஒரு கதை ஒன்று இருக்குது. எனக்கு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க, பாழா போன யமன் கொண்டுட்டாங்க, பிடிச்சும் போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா, அவன் ஆயில் முடிஞ்சு செத்தானா ஆயில் முடியாது செத்தானா தெரியலங்க எனக்கு அப்படின்றான். பெற்ற அம்மாவுக்கு புள்ள சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கேயோ கிடக்கிறேன், உனக்கு சொல்லு. இதுக்கு ஒரு கதை இருக்குது. யமனுடைய அம்மா யமன் 2 பேர், ஒரு அம்மா ஒரு புள்ள. யமனுக்கு தொழில் நான் எல்லாரையும் கொண்டுக்குன்னு வர்றது, புருஷன் போடுறது. யமனுடைய அம்மா ஒரு கதை. இது நிஜன்ட்டு என்ன யாருன்னா டிவியில் கேட்க போகிறீங்க, இது கதை. பல முறை சொல்கிறேன், இது நிஜம் இல்லை, இது ஒரு கதை. பெரியவங்க சொன்ன கதை, அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன்னே தவிர இது நிஜம் இல்லை. அப்போது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணத்தாண்ட தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுக்க போன உடனே அந்த கிணத்தாண்ட தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் திட்டுறாங்க. இந்த பாழா போன யமன் எனக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தது, அதை பிடிச்சின்னு போயிட்டான் அப்படின்னு அவன் இருப்பானா நல்லா இருப்பானா கேட்டு போவேன்னா கண்டபடி சபிக்கிறாங்க. இது யமனுடைய அம்மாவனுடைய மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்தது, யமன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார். சாப்பாடு போட்டாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பா உன்னை ஊரெல்லாம் இது மாதிரி திட்டுறாங்களேப்பா, நீ ஏன்பா இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்றுற, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா என்ன பண்ணுறதுமா, என் தொழில் அப்படி ஆகிப்போச்சு, அதனால் என்னை ஊர் சபிக்குது, சபிச்சும் போட்டான். ராத்திரிக்கு என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்றாங்க. சாம்பார் வைக்கிறேன்பா. நாங்கள் பதார்த்தம் என்னம்மா பண்ண போகிறோம், வாழைக்காய் வரம்மா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு சாம்பார் வச்சுட்டாங்க. அப்படியே யமனுடைய அம்மா வாழைத்தோப்புள்ள சுற்றி பார்த்துன்னு வருது. பார்த்தா அப்படியே தார் தாரா தொங்குது வாழை மரத்தில். அப்போ எதுலையாவது ஒன்று புட்டா அந்த தாரே கெட்டு போயிடும் பொழுது. அப்படியே சுற்றி பார்த்துருந்தா ஒரு தாரில் ஒரே ஒரு காய் நிற்கிது. அதை புட்டுக்குன்னு வந்து அரிஞ்சிச்சு. அரிஞ்சு பதார்த்தம் பண்ணிடுச்சு. என்னம்மா பண்ண பதார்த்தம், வாழைக்கானேண்ணா, எங்கம்மா எந்த மரத்தில் மாட்டேன், அப்படியே பார்த்துன்னு வந்தேனேண்ணா, தாராந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதெல்லாம் நான் கை வைக்கல விட்டுட்டேன். இது ஒன்றே ஒன்று அனாதியாக கண்டு அது புஷ்ணு வந்துட்டேனே, நான் ஆயிரத்துன்னு வந்துட்டேன், இதை தானம்மா நான் செய்துங்கிறேன் அப்படின்னா. அப்போது அவனுடைய செயலை அவன் செய்துன்னுக்கிறான், நம்மளுடைய செயலை நம்ம செய்துன்னுக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குதும்மா கதைங்க. ஆனால் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான், இவங்களை வந்து என்ன சிட்டியில் சித்திரகுப்தன் உங்ககிட்ட வேத்தமாகறான், நீ செய்கிற நன்மை தீமைகளை உள்ளேருந்து ஏதின்னுக்கிறான். என்ன அப்படிலாம் பயமுறுத்துறாங்கப்பா வெளி நீ ஏமா அவன் பொழப்புக்கு 1000 சொல்கிறான். இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, நீ ஒன்றும் மாற்றிட முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்லுவேன், நாங்கள் மாற்றிடுவோம் ஜோசியத்தில் அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட சண்டை போடுறான். நான் சொன்னேன்ப்பா நீ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சாமி, நீ மாற்றிடு போப்பா அப்படின்ட்டேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பிழப்புக்கு 1000 விஷயத்தை சொல்லுவான். நீ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் காது விட்டு கேட்டீன்னா நீ பயந்து நடுங்கி போயிடுவேன் இல்லையா? நீ அதையெல்லாம் எனக்கு தெரியும், என்னை காப்பாற்ற கடவுள் இருக்கிறான்டா, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லடான்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பயம் அறிய மாட்டேன். மரணம் அது என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்தே தரும். இவ்வளோ திருக்குறள் எழுதின வள்ளுவன் ஏமா மரணம் அடையணும் சொல்லு? தெரியாத அவனுக்கு மரணம் அடைவான். அதுவும் அந்த திருக்குறள் எழுதின வள்ளுவன் சொல்கிறான், நான் வாழும்போது மட்டும் பயன்பட்டுறக்கூடாது, நான் செத்தும் பயன்படணுண்டான்றான். என்னப்பா அப்படின்னா, நான் இறந்த உடனே என்னை மண்ணில் போட்டு பச்சிடாதீங்க, என் உடலை துண்டு துண்டாக வெட்டி வேலியில் கீழில் போடுங்க, பல பறவைகள் சாப்பிட்டு வாழட்டும்.
ஏன்னா நான் வாழும்போதும் பயன் பண்ணும், செத்தும் பயன் பண்ணணுன்றான். இதுதான் மகானுடைய நிலை இல்லையா? காசிராஜன் வந்து மயிலாப்பூரில் வள்ளுவனுக்கு கோயில் கட்டுறான். இங்கே இருக்கிறவங்க கட்டல, நான் தமிழான்றான். ஒருத்தனும் கட்டல. காசிலேருந்து வந்து கட்டுறான், காசிராஜன் கட்டுறான் மயிலாப்பூரில் வள்ளுவர் கோயில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு உண்மைகள் தெரியும். ஆனால் நம்ம ஆராயறதில்லை. அப்படியே ஒரு கண்மூடித்தனமாகவே வாழ்ந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியுங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்கன்றோம். ஆனால் எதுவுமே தெரிஞ்சிக்கல. இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா முயற்சிகள் அதிகம் வேணும். அந்த முயற்சிகளால் தான் உங்களால் உண்மைகளை உணர முடியும். நன்மை தீமைகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எது தீமை எது நன்மை அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு நடுநிலையாக நின்னீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இல்லை. எது இருக்குதோ அந்த பக்கம் சாய்ந்தால் துன்பமும் வரும், இன்பமும் வரும். இதுதான் வாழ்க்கைமா. கொஞ்சம் இலைப்பாட்டு வந்துட்டோம்மா. நான் மனுஷனோட படிநிலைக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. அடுத்து வந்து ஒரு ஆண் வந்து இப்படியெல்லாம் வாழணும், இப்படி ஒரு பெண் வந்து இப்படி இருந்தால் சரியாக இருக்கும், வீடு வளம் பெறணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வை சொல்கிறாங்க, எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி வாழிய நிலனே. சரி. எந்த இடத்துல ஆண் நல்லவனாக எப்படி இருக்கானோ அந்த ஆடவனின் நல்ல குணத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல நல்லபடியாக வாழலாம். சரி. அப்போ அது உண்மையாங்க. அவ்வை சொன்ன காலங்கள் வேறு. அவ்வை சொன்ன காலங்களில் அது சரி, அது உண்மை. ஏன்னா அன்றைய குடும்பங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஆணுடைய வருமானத்தில் பெண் பழிச்சின்னு இருந்தான். அப்போது அந்த குடும்பத்துக்கு சம்பாரித்து போடுற ஆண் நல்லவனாகவும் நல்லபடியாக இருக்கிறவனும் நல்ல வழியில் சம்பாதிக்கிறவனாகவும் இருந்தான்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் இருந்தான்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அவை சொன்னது சரியான விஷயம். ஆனால் இன்னையனுடைய சூழ்நிலை அது இல்லை. காலங்கள் மாறிப்போச்சு. இன்றைக்கி ஆண்களுக்கு வேலை இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு, பெண்கள் வேலை செய்கிற நிலைமை ஆகிப்போச்சு. பெண்கள் சம்பாதிக்கும் போது ஆண்களை அடிமைப்படுத்தி வாழறதாகி போச்சு. ஆண்களை பயம்படுத்தி வாழறது, நான் இல்லைன்னா நீ வாழ முடியாதியா அப்படின்ற பயம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவ்வை சொன்ன காலத்துக்கு இந்த காலம் பொருந்தாது. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் மட்டும் சம்பாதிக்கிறான், ஆண் வீட்டு வேலை செய்துன்னுக்கிறான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறான். அந்த பிள்ளைங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போகுது. அதனால் அப்போது இன்றைய காலத்தில் ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க. அப்போது அந்த குடும்பத்தில் அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அன்பு இருக்காது. ஒருத்தர் நீ அதிகம் சம்பாதிக்கிறியா, நான் அதிகம் சம்பாதிக்கிறேன். நான் வீட்டுக்கு செலவு அதிகம் பண்ணுறேன்னா நீ செலவு அதிகம் பண்ணுறியா, நீ சாமர்த்தியசாலியா நான் இப்படி வந்துடுச்சு. காரணம் காசு. அந்த காசு நல்ல மனிதனுடைய மனத்தை மாற்றுது. அது மாற்றி அந்த குடும்பத்தில் அமைதி இழந்து போகிறாங்க சில பேர் விட்டு கொடுத்து வாழறாங்க. வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்ட்டு ஆணு பெண்ணுக்கு அடிமையாக இருந்து விட்டு கொடுத்து வாழறான். சில வீட்டில் ஆணுக்கு பெண் அடிமையாக இருந்து விட்டு கொடுத்து வாழறான். இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னைய நடைமுறையும் பழங்கால நடைமுறையும் உலகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணு புருஷனுக்கு பின்பக்கம் வரணும், பின்னாடி தான் வரணும். அந்த பெண் கணவனுக்கு பின்புறம் எப்படி வரணும்னா அவளுடைய குழந்தையை தூக்கிக்கின்னு வரணும். கணவன் பைய எடுத்துக்கின்னு போகணும். இது முதல் காலத்தில் இருந்த ஒருத்தர் மதித்து வாழற காலத்தில் இருந்த பக்குவம். இதை என்ன சொல்லிட்டாங்க, இது அடிமை காலம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பெண் முன்னாடி போகிறா, பின்னாடி புருஷன் குழந்தையை தூக்கின்னு போகிறான். அப்போது இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆணை விட பெண் உயர்ந்தவோ அப்படின்னு இங்கே பற்றி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நல்லா மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவனா அப்படின்றதே இல்லை. அந்த ஒரு குடும்பத்தில் பெண்ணும் உயர்ந்தவத்தான் ஆணும் உயர்ந்தவத்தான். அந்த ரெண்டு பேரும் நம்ம சமம்னு நடந்தால்தான் அந்த வம்சத்தில் வர குழந்தைகள் சமமாக வாழணுன்றத பழகும்.
ஆனால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கின்னு நீங்கள் யார் பெரிய ஆளுன்னு காட்டும்போது அந்த குழந்தைங்களுக்கு 2 குழந்தைகள்னா அந்த குழந்தைக்குள்ளவே அந்த வேற்றுமையை உண்டாகிடும். இதுக்கு அடிப்படை தாய் தகப்பனாக இருந்துடக்கூடாது. தாய் தகப்பன் அன்பாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் அன்பாக இருக்கும். அந்த தாய் தகப்பன் பிறர் மேலே அன்பை காட்டும் போது தான் அந்த குழந்தைங்களும் பிறர் மேலே அன்பை காட்ட முடியும். அப்படி பழகி வந்து அந்த குழந்தைங்களை இளமையிலேயே ஒரு தெய்வ வழிபாடு, எந்த மதமாவது இருந்துட்டு போட்டோம், அந்தந்த மத கோட்பாடுக்குள்ள அந்தந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வரும்போது அதனுடைய முரட்டுத்தனம் போயிடும், இலகிய மனசு வரும், பல பேருக்கு நன்மை செய்யணும்னு தோணும். அப்போ அது நல்ல குழந்தையாக வளரும். இதுக்கு அடிப்படையாகனா தாய் தகப்பனாக இருக்கணும். தாய் தகப்பனுக்குள்ளேயே வேற்றுமையை வச்சுக்கினா அந்த குழந்தைகள் வேற்றுமையாகி, அதனால தான் கல்யாணம் ஆனவுடனே இன்றைக்கி ஒரு குழந்தையோட ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. அண்ணன்ற பாசம் இல்லாத வளர்றா அக்கா, தம்பின்ற உணர்வு இல்லாத வாழறான் தம்பி. இப்படி இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மன வேற்றுமை தான் அந்த குழந்தைங்களை அப்படி பிரித்து வைக்குது. அப்போது ஒரு தாயும் தகப்பனும் அன்போடு இருந்து 4 பேருக்கு நன்மை செய்யும்போது அந்த குழந்தைகள் இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளும் அதுங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு வழிகாட்டி தாய் தகப்பன் இல்லையா? அதை மறந்து உங்களுடைய சொந்த விஷயத்தில் ஈகோ காட்டும்போது அந்த குழந்தைங்க வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு பெற்றவங்க வழிவகுத்து இருக்கக்கூடாது. அது தவறான முறையில் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு பெற்றவங்க குழந்தைகள் அளவு மீறி செல்லம் கொடுத்து எங்கே போகுது எங்கே வருதுன்னு காணாமல் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பெற்றவங்களும் கண்காணிக்கணும் குழந்தைகளை. எந்த வழியில் போகுது, அது எங்கே போகுது, தீமைக்கு போதா நன்மைக்கு போதான்னு கண்காணிக்கிறது தாய் தகப்பனுடைய கடமை. அதை கண்காணிக்காமல் விடுறதால இன்றைக்கி பல குழந்தைங்கள் கெட்டு போய்கின்னு இருக்குது. அதுக்கு அடையாளமாக தாய் தகப்பன் இருக்காதீங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. தான் வாழ்வதற்கு தனி மனிதனாக சிறப்புறவருக்கு மட்டும் இல்லை, ஒரு குடும்பமாக சிறந்து வாழறதுக்கும் ஐயாவோட அறிவுரை நமக்கு பெரிய அளவில் நெறிப்படுத்தி நம்மளுக்கு வழிகாட்டுது. நன்றி, வணக்கம். வணக்கம்மா.